ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கு. நைட் டைமில் பண்ணுறோம். அடுத்தவங்க பண்ணுறது நின்று பார்க்கும்போது லைட்டாக பயமாக தான் இருந்தது. அங்கேயே கால் உதறிட்டு இருந்துச்சு. மேலே போய் நிற்கும் போது எப்படி இருக்கும், என்ன பண்ண போகிறோம், நோ ஐடியா. மேலே போனால் தான் தெரியும். பட் டெஃபினட்டாக நல்லா பண்ணணும். பண்ண 3 டாஸ்க்கோட இந்த டாஸ்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹோப் ஃபார் தி பெஸ்ட். Mr. and Mrs. Killadis, get ready for Adiradi. Dhanalakshmi and Shiva, are you ready? Okay, get ready for Adiradi and your time starts now. Very good. Very good, very good. ஒரு நிப்பான் பெயிண்ட் ஃபிளாக் எடுத்துட்டாரு சிவா. டக்குனு போங்க, அது வரப்போது கீழே. Very good, very good. Come on, Shiva. That's the spirit. வாங்க, இந்த மொமெண்டம்லயே போயிருங்க. கிட்ட வந்துரும். பார்த்து ப்ரோ, கிட்ட வருது. ஒரு அட்டம் கீழே விழுந்துட்டீங்க. ஓகே, இந்த ட்ரை பெட்டரா இருக்கட்டும். ஓகே, ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. லெவலா தான் இருக்கு. லெவல் கரெக்டா இருக்குமா? வெரி குட். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா டைம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. லெவல் பண்ணிக்கோங்க. டைம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. வெரி குட். இரண்டாவது நிப்பான் பெயிண்ட் ஃபிளாக் எடுத்துட்டார் சிவா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்களும் ட்ரை பண்ணுமா? ஓ, வெரி குட். வாட் a strategical move. கரெக்டா அவருக்கு மாட்டிச்சு. ப்ரோ, எந்திரிச்சு நடந்து போங்க, பெட்டர். Almost 6 minutes. Okay, so 3 flags. 3 Nippon paint flags எடுத்துட்டாரு. Six minutes up. Bro, இவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிருங்க அதையும்.
அது இறங்கும் போது போகிறது பெட்டர். வெரி குட், சூப்பர் மூவ், வாட் a மூவ். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க பொசிஷன்ஸ். தனலட்சுமி, நீ ட்ரை பண்ணுங்க. நீங்களும் தீம் பார்க் அந்த மாதிரி நிற்க கூடாது. வாமா, மூவ் பண்ணி போங்க. வெரி குட், போங்க போங்க போங்க. பாருங்க அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் பாருங்க. ப்ரோ நீங்கள் மீன்வேல் லெஃப்ட் சைடு ட்ரை பண்ணலாமே. ப்ரோ லெஃப்ட் சைடு வாங்க, ட்ரை பண்ணுங்க. ப்ரோ சீரம் போயிட்டீங்கன்னா மேலே பொறுத்து ஏறிடலாம். Exactly 4 minutes. Come on, jump, jump. Come on, jump, jump. Hey, jump now. Hey, super! Excellent! முதல் முறையா லெஃப்ட் சைடு லெக் கிரிப் குடிச்சாரு. வெரி குட். வெரி குட். இன்னும் ஒரு ஃபிளாக் மட்டும் தான் அவரால் எடுக்க முடியும் ரூல்ஸ் படி. ப்ரோ வாங்க, கலக்குறீங்க வாங்க. ரிஜுபி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம். தனலட்சுமி ஒரு ட்ரை பண்ணினா இட் வில் பி கிரேட். யூ வில் பி தி லீடிங் பர்சன். ட்ரை பண்ணலாம், இன்னொரு ஃபால் கூட உங்களுக்கு இருக்கு. கம் ஆன், ரன் அண்ட் ஜம்ப். சிவா, வெரி வெல் ட்ரைட். 4 ஃபிளாக்ஸ் இது வரைக்கும் எடுத்துருக்கீங்க, 4 நிப்பான் பெயிண்ட் ஃபிளாக்ஸை. ஓகே, ஸோ உங்களுக்கு டைம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இன்னும் 40 செகண்ட் எடுத்துருவா, பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தானே எடுத்துருவாளா? 40 செகண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். லாஸ்ட் அட்டெம்ப்ட் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்னப்பா புஷிங் த பாட்டன் மாதிரி இருக்கு. 30 seconds. Time up. இந்த டாஸ்கில் வந்து எல்லாருமே ரைட் சைடு தான் ஃப்ளாக் எடுத்தாங்க தவிர லெஃப்ட் சைடில் வந்து யாருமே ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு யாருமே எடுக்கல. அது எனக்கு ஒரு புது சேலஞ்சாக இருந்தது. சரி, ஒரே ஒரு ஃப்ளாக்னாவது நம்ம அந்த இடத்துலேருந்து எடுப்போமே, சரி ஜஸ்ட் ட்ரை கொடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் மேலேருந்து வரும்போதே கீழே குதிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஒரே விஷயம், இந்த 3 ஃப்ளாக் எடுத்தது கூட எனக்கு பெருமையில்லை. அந்த சைடு நான் ஒரே ஒரு ஃப்ளாக் எடுத்ததுக்கு ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு பண்ணுறதே கஷ்டம். அதுவும் ஹைட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இருட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த இருட்டில் இந்த டாஸ்க்கை எப்படி பண்ணி முடிக்க போகிறோன்றது தெரியல. இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி. கெட் ரெடி ஃபார் அதிரடி. ரெடியா?
Singapore, Deepan and Sugandhya, get ready for other ready. And your time starts now. ஒன்ஸ் அது மேலே போனால் தான் இந்த கிளியே உண்டாதுல்ல. அது ஸ்டெடியாக வேற போகணும், ஏகப்பட்ட வேலை. ரெடிட்டு இந்த காசிக்கு ஜெனிஃபருக்கு தான் தெரியும் அது எப்படின்னு. போலாம் ப்ரோ. வெரி குட். தீபன் கலக்குறீங்க. போயிடுங்க போயிடுங்க. இல்லை இப்போ வேண்டாம். தீபன் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா அது அப்படியே ஸ்விங் ஆகும். காசி ரொம்ப சந்தோஷமா கை தட்டிட்டு இருக்காரு. எது என்னாலும் சொல்லுங்க, அங்க போனா தான் தெரியும்ட்டு. ரெடி பண்ணுங்க. தீபன் ஒரு பிளாக் எடுங்க. போலாம் போலாம். மூவ் பண்ணுங்க. ஏந்துக்கோங்க ஏந்துக்கோங்க. வெரி குட் ப்ரோ. நீங்களும் போயிருங்களா? எந்த பக்கம் எடுக்கிறீங்க ஃபிளாக? ப்ரோ ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டம் வேண்டாம். பிரீத் இன் பிரீத் அவுட். கால் எடுக்கிறது என்ன இது ஆடுது. நீங்க செகண்ட் லெவல் ட்ரை பண்ணலாமே. வெரி குட் தீபக். என்ன ஒன்று? வெரி குட். ஸோ தீபன் ஒரு நிப்பான் பெயிண்ட் டாக் எடுத்துட்டாரு. வாழ்த்துக்கள். தீபன் வரலாம், வாங்க. தீபன் கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஆகுது. ஸ்டடி பண்ணிக்கோங்க. தீபன் 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சொல்றது ஈஸி ராஜா. தீபன் அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ண சொல்லுங்க. இந்த லெவல்ல வாங்க வாங்க, ஃப்ரண்ட்ல அடிப்பாங்க. 2 பிளாக் எடுங்க. கம் ஆன் சுகன்யா, போலாம், நீங்க போலாம். எட்ஜ்ல போய் நின்னுக்கோங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். Singapore, Deepan and Sugandhya, you had a fall, and Deepan, நீங்க ஒரு flag எடுத்துருக்கீங்க, நிப்பான் flag. Very good. Okay. உங்களோட டைம் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னும் மேக்ஸிமம் ஒரு வாட்டி தான் விழலாம், அதுக்கப்புறமா முடிஞ்சிருச்சு. ஓகே, ரெடியா? ரெடி.
Your time starts now. மேலே விட ஆக்சுவலி ட்ரை பண்ணியிருக்கலாம். ரொம்ப கஷ்டம் அது. இந்த ரேஸை பொறுத்தவரை ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீபன் காசி பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க, தாண்டி போயாச்சு. அதுல போயிடலாமே. Very good, Deepan. Player flag put it, bro. So, இது வரைக்கும் சிங்கப்பூர் தீபன் 2 நிப்பான் பெயிண்ட் ஃபிளாக்ஸ் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவல்ல. விழுகிற மாதிரி இருந்தா குதிச்சிருங்க. 10 minutes up. ஆகதீபன் கான்சென்ட்ரேட். கிட்ட வந்துருங்க. போயிடலாம். வெரி குட், எக்ஸலென்ட். சுகன்யா நீங்க ட்ரை பண்ணுங்கம்மா. தலைவர் 2 லெவல் முடிச்சிட்டாம்பா. ஆகுபலி தெரியலையே, ஏதோ ஃப்ளோவில் சொன்னார். போலாம் ஜே என்னாச்சு? மிஷினை விட்டு போமா. அவரே தைரியமா வந்துட்டாரு. இருக்காதமா, அப்படியே மூவ் பண்ணிடு. Time starts now. சுகன்யா நீங்க ட்ரை பண்ணலாமே. லாஸ்ட் சான்ஸ். சுகன்யா இது வரைக்கும் 2 தடவை விட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கடைசி சான்ஸ். யார் விழுந்தாலும் சரி, கேம் ஓவர். இது வரைக்கும் 2 நிப்பான் ஃபிளாக்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ட்ரை பண்றீங்களா? அத டைம் போயிட்டே இருக்கு.
தீபன் அண்ட் சுகன்யா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க. சுகன்யா இறந்ததில் விழுந்தா கூட அவங்க, அதாவது தீபன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 நிப்பான் பெயிண்ட் ஃபிளாக்ஸ் எடுத்திருக்காரு. குட் ஜாப் guys. இப்போ டாஸ்க் நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறோன்ட்டு. நாங்களும் வந்து மென்டலி கொஞ்சம் வந்து சரி ஓகே பதட்டப்படாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மட்டும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கும். ஸோ வில் சி, ஹோப் ஃபார் பெஸ்ட். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடி, கெட் ரெடி ஃபார் அதிரடி. கமலேஷ் அண்ட் சுபா, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு உங்க மேல. எவ்வளவு ஃபிளாக்ஸ் எடுப்பாங்க காசி? 10. 10 out of 10. 10 out of 10 அவ்வளவுதான். என்ன இந்த பக்கம் என்ன சொல்றீங்க? 10. ஓகே, சோ எல்லாரும் உங்க மேல பயங்கர நம்பிக்கை வச்சிருக்காங்க. 10 out of 10. கமலேஷ் அண்ட் சுபா, get ready for அதிரடி and your time starts now. Come on பாகுபலி, சீக்கிரம் போயிடுங்க. ஐ தாட் ஃபஸ்ட்டு இல்லையாவது கால் வச்சு இதாக க்ரால் பண்ணியாவது போயிடலாம். ஆனால் ஒன்ஸ் அதில் ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை மீறின ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு பயம் இருக்கும்ல, நான் அதை இன்றைக்கி நான் பார்த்த எக்ஸ்ட்ரீம் பயம் எனக்கு இன்னமும் அந்த படபடப்பு தாங்கலை. காலில் ஒரு ஷேக் ஷிவர் தெரியுற மாதிரி இருக்கு. போலாம், ஒரு கை விட்டு பேலன்ஸ் பண்ணி பாருங்க. கிரிப்பு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து பண்ணுங்க, பிடிச்சி போகாதீங்க. நீங்களே பார்த்தீங்க மற்றவங்க என்ன வச்சுட்டு அவருக்கு ஈஸியாக எட்டுது. அழகாக தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருக்காரு. ஹைட்டை விடுங்க, அந்த ஹைட்டை விட்டு அந்த த்ரஸ்ட்டே ஆக்சுவலாக அன்னிவனாக தான் பேலன்ஸ் ஆகிருக்கு. அதில் நம்ம நிற்கிறது ஆக்சுவலாக பெரிய டாஸ்க்காக தான் நாங்கள் பார்க்குறோம். ப்ரோ டைம் போயிட்டு இருக்கு, 2 minutes ஆயிடுச்சு. அந்த மிடில் த்ரஸ்ட்டில் நாங்கள் ஏறிட்டு அது மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அப்படி எகிர்னாங்க. நான் அதை பார்த்தேன். அதோட த்ரஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் த்ரஸ்ட்டு வந்து கீப் ஆன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அது பவுன்ஸ் ஆகுது. சரி, என்னோட தாட் என்னென்னா அது பவுன்ஸ் ஆக இது பண்ணக்கூடாது, விடவே கூடாது, அது அப்படியே கட்டியமாக பிடிச்சிக்கணும் தான் என்னோட ஒரே தாட்டு. அதுதான் நான் இந்த பைக்கம்மில் நான் எல்லா த்ரஸ்ட்லையும் நான் தான் பண்ணேன். ஓடி போயிட்டு நான் த்ரஸ்ட்டை அப்படியே கெட்டியமாக நான் இது பண்ணிக்கிட்டேன். நான் அப்படியே வந்து போயிட்டு தவழ்ந்துட்டு அப்புறம் எழிஞ்சிட்டேன். ஃபுல்லாக நான் போகல, அப்புறம் எழிஞ்சிட்டு போயிட்டு நான் ஃப்ளாக் நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ கமலேஷ் அவர்கள் ஒரு நிப்பான் பெயிண்ட் ஃபிளாக் எடுத்துட்டாரு. 9 more to go. minutes up. இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. ரெடி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே உட்காந்துட்டு பார்க்கும்போது நாங்கள் நினச்சோன்னா சரி இந்த பக்கம் ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும், சரி இந்த பக்கம் ஃபுல்லாக டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனால் தான் தெரிஞ்சிச்சு இந்த பக்கமும் டஃப்பு தான். அது ஆக்சுவலி நம்ம ஈஸியாக நினைக்கிறோம், அங்கே அது ஈஸியே இல்லை. கமலேஷ், நீங்கள் கீழே ட்ரை பண்ண ஸ்ட்ராட்டஜி பண்ணாதீங்க. மேலே போனீங்கன்னா அது ரிஸ்க் உங்களுக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த ஃபியர் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா போறோம். எந்த பக்கம் எடுக்க போறீங்க ஃபிளாக? வெரி குட், போங்க.
வெரி குட். ஸோ இரண்டாவது நிப்பான் பெயிண்ட் ஃபிளாக் எடுத்தாச்சு. வாழ்த்துக்கள் கமலேஷ். ப்ரோ ஒழுங்கா ஏறிக்கோங்க. ஓகே கமலேஷ், நான் என்ன சஜஸ்ட் பண்றேன், நீங்க அந்த பக்கமும் ட்ரை பண்ணீங்களா? சுபலட்சுமி ட்ரை பண்ண சொல்ல. சுபு நீங்க என்ன அங்கே நின்று இருக்கீங்க? யூ ஹேவ் டு மூவ். ப்ரோ பார்த்து ப்ரோ. வெரி குட் வெரி குட். புஷ் பண்ணிக்கோங்க, புஷ் பண்ணி போயிடுங்க. 6 minutes up. வெரி குட் பாபலி. தேர்ட் ஃப்ளோர் இவன் ஏறினதே வந்து எப்படி ஏறினான்னு நானே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இது பார்த்ததும் எனக்கு அப்படியே இப்படி ஆயிடுச்சு. அந்த ஹைட்டு சீரியஸ்லி அன்பிலீவபிள் ஹைட். அது தேர்ட்லாம் வந்து வாய்ப்பே இல்லாத மாதிரி. நான் அவ்வளோ பயந்ததே இல்லைங்க சீரியஸாக. அவ்வளோ எனக்கு இன்னும் கைகாலெலாம் நடுங்குது. பாபலி இந்த பக்கம். பாஹோ பாஹோ வல்வால் தேவன் பார்த்து. வெரி குட். ஸோ 3 நிப்பான் பெயிண்ட் ஃபிளாக்ஸ் எடுத்தாச்சு. வாங்க அப்படியே மேலே வரத்துக்கு நீங்கள் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணிடலாம். பார்த்து பாஹோ. வெரி குட். சுபலட்சுமி இந்த சைடு இப்போ நீங்கள் தான் ட்ரை பண்ணோம். அவருக்கு இந்த பக்கம் முடிஞ்சு போச்சு. கமலேஷ் நீங்க அந்த பக்கம் தான் போய் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா. சுபலட்சுமி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். 8.5 minutes up. போலாம், மூவ் பண்ணுங்க. கீழே தானே இருக்கீங்க. சுபு ட்ரை பண்ணுங்க அந்த பக்கமா. அந்த பக்கம். சுபோ நீங்க ட்ரை பண்ணிருக்கலாமே. ஆடி நின்ற போது ப்ரோ லெவல் 3 ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்து. யாருமே இந்த பக்கத்தில் இருக்க ஃப்ளாகே பிடிக்கல. சரி என்னோட ஒரே எய்ம் இந்த பக்கம் ஒரு ஃப்ளாகாச்சும் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சரி அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எகிர்னேன். பை மிஸ்டேக்கில் சம்மடி தாடையில் ஒரு அடி ஒரு அடி. கீழே விழுந்தவன் என்ன ஆனானே தெரியல. பிளட் ஏதாவது வருதா இல்லை ஏதாச்சும் பல்லில் ஏதாவது அடிபட்டிருக்கா எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறேனே தெரியல. நான் கத்திட்டே இருக்கேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அட்லாஸ்ட் அவனுக்கு அடி இங்கே இது பட்டிருக்கு. பட் ப்ளீடிங் எதுவுமே இல்லை. கமலேஷ் சுபா ஒரு வாட்டி நீங்க கீழே விழுந்துட்டீங்க. அண்ட் கரெக்டா நீங்க 12 minutesல ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. திருப்பி டைம் ஸ்டார்ட் பண்ண போறோம். வெறும் 3 minutes தான் இருக்கு. ஸோ பி வெரி கேர்ஃபுல். நீங்க இந்த பக்கம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 3 flags எடுத்தாச்சு. ஓகே கெட் ரெடி ஃபார் அதர் ரெடி அண்ட் யுவர் டைம் ரீஸ்டார்ட்ஸ் நவ. பா கீழே லெவல்ல ட்ரை பண்ணுங்க. பயம் ஒண்ணுதாங்க இந்த கேமை பண்ண கூடாத ஒரு விஷயம்.
minutes. மேல மேல 2 நிமிஷம் தான் இருக்கு. come on கிட்ட போகுது. டைம் கான்ஷியஸ் வர எங்களுக்கு ஆக்சுவலாக ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து அவன் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தா மேபி அவன் கொஞ்சம் இது பண்ணி அதை தாண்டி இருக்கலாம். பட் அந்த டைமும் இல்லையா, அது ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் படப்படன்னு அடிக்குது. என்னால் இந்த பக்கம் போக முடியலன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஒரு பக்கம் இவனுக்கு எப்படி நான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. Now exactly 1 minute. ட்ரை ப்ரோ ட்ரை. 1 minute தான் இருக்கு. come on ரிட்டர்ன் மேல போகும்போது எடுக்கிடுங்க. Seconds left. 10 seconds. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time up. Time up. எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ரெண்டாவது இப்போ தான் வந்து எலிமினேஷன்லேருந்து என்ன சொல்கிறது, ஒரு படி ஒரு சேஃப் ஆகி தப்பிச்சு வந்திருக்கோன்னு சொல்லலாம். ஹைட்டை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ எஸ், ஆக்சுவலாக இது வரைக்கும் பண்ண டாஸ்க்ஸில் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் இது. பார்க்கும் போதே தெரியுது, தூரத்துலேருந்து பார்க்கும் போதே போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது என்னன்றது வந்து தெரிய போகுது. இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடி, கெட் ரெடி ஃபார் அது ரெடி. ஓகே, சோ அடுத்தபடியாக ரஹ்மான் அண்ட் ஃபரீனா ரெடியா? போன வாட்டி பாத்தீங்கல்ல, நீங்க டேஞ்சர் ஜோன் நிற்கும் போது என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறீங்க, ரொம்ப ஃப்ரீயா விட்டுறீங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்றதை இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ரெடி? கெட் ரெடி ஃபார் அது ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரஹ்மான் பாய், முதல் முறையா ஃபர்ஸ்ட் இது 3rd லெவல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரஹ்மானுக்கு ஆக்சுவலி பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவரும் நல்ல டாலான பர்சனாலிட்டி. ஸோ ஐ திங்க் ஹி ஆல்சோ கேன் டு இட். ஃபரீனா, ஒரு இன்ச்சாவது மூவ் பண்ணலாமே. எஸ் பாய், கம் ஆன், போங்க போங்க. ஃபரீனா, சும்மா நிக்க தான் போறீங்களா? ரஹ்மான் வாங்க. ஃபரீனா உங்களுக்கு கிட்டக்க இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ப்ரோ என்னாச்சு? ஏ வாங்க, சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. டைம் போயிட்டு இருக்கு. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க. என்னாச்சு? ரஹ்மான் ஏதாவது சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க ரஹ்மான். நீங்க ட்ரை பண்ணுங்க ஃபரீனா, உங்களுக்கு கிட்ட இருக்குல்ல. 2 பேரும் சேர்ந்து பண்ற டாஸ்க் இது. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க ஃபரீனா. ஸ்டாப் தி டைமர். என்னாச்சு? இல்ல என்ன பண்றீங்க ஆக்சுவலி புரியல எனக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கிடினஸா இருக்கா? லாஸ்ட் வார்னிங், ஒழுங்கா பண்ணுங்க ப்ளீஸ். மத்தவங்க எல்லாம் பண்றாங்கல்ல.
டைமர் ரெடியாக இருந்துக்கோங்க. ஆன் மை விசில் ஸ்டார்ட். ஃபரீனா, நீங்க கூட ட்ரை பண்ணலாம் ஃபரீனா. ஏதாவது குஸ்திலையும் பண்ணீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்களா ரெண்டு பேருமே? ஏதாவது சின்சியர் அட்டம் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, ட்ரை பண்ணுங்க. ஐ அம் டோட்டலி நாட் ஹாப்பி. தலை சுத்துதா? யூ வாண்ட் டு குவிட்? ஃபரீனா 1000 ரீசன்ஸ் கொடுக்கலாம் ஃபரீனா. மத்தவங்க என்ன பண்ணாங்க? Come on, come on, come on, Farina. This is impossible. 8.5 minutes up. சுத்தமா ஒரு அட்டெம்ப்டும் இல்ல, அங்கேயே தான் நிக்கிறீங்க. இது என்னமோ ஒரு ஜாலி ரைட் போயிட்டு வர மாதிரி இருக்கு எனக்கு. புரியுது, கஷ்டமான டாஸ்க் தான். பட் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமான ஜெனுவன் முயற்சி இருக்கலாம்ல. இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் நான் சத்தியமா கிளாடிஸ் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் பண்ணதே கிடையாது. கொஞ்சமா ட்ரை பண்ணுன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே இட்ஸ் வெரி பேட். எல்லா மேல் கண்டஸ்டன்ஸும் கொஞ்சமாவது ட்ரை பண்ணி அட்டம் பண்ணாங்க. தலை சுத்துதா? ஏங்க மத்தவங்க ட்ரை பண்ணாங்களங்க, ட்ரையாவது பண்ணுங்க. Come on, Farina. Raghuvan, come on, come on. Come on, Raghuvan. 2.5 minutes left. Come on. ரஹ்மான், சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. Try that. கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்க. Come on, கடிச்சு அது ஒண்ணே. இடியா இருக்கா? ஃபிட் பண்ண போறீங்களா? இல்ல டைம் தான் வேஸ்ட் ஆகுது. எத்தனை பேரோட எஃபர்ட் பாத்தீங்களா? நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்றாங்க. இது சுத்தமா சரியில்லை. ஒரு வாட்டி அதை அட்டம் பண்ணுங்க ரஹ்மான். 20 seconds. 10 seconds. அப்படியே கம்ஃபர்டபுள் ஆயிடுவீங்களா? 10 seconds தான் இருக்குன்ட்டு. 4, 3, 2, 1, time up. Task team, I think I want to sit and have a discussion with you guys. மற்றவங்களாம் வந்து கண்டஸ்டன்ஸாக தெரியலையா? அவங்களாம் பண்ணலையா ஜெனுவனா? ஃபரீனா அண்ட் ரஹ்மான் டிஸ்கஷன் ஏரியாவில் பேசிக்கலாம். ஃபரீனா அண்ட் ரஹ்மான், சரி ஒரு இன்ச் கூட நீங்கள் மூவே பண்ணல. இல்லை மேலே கான்ஃபிடெண்ட்டாக தான் போனேன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறது, அங்கே போனோன்னே எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வந்துருச்சு. என்னால் அதுக்கப்புறம் எனக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இல்லை இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதே தெரில. எனக்கு இது வரைக்கும் நான் ஹைட்ஸ் வந்து நான் போனதில்லை. நான் ரோலர் கோஸ்டரில் எதுலேயுமே போக மாட்டேன், எனக்கு கிடினஸ் வரும். ஸோ லாஸ்ட் டாஸ்கில் கூட எனக்கு தெரியல. பட் இது வந்து எப்படியே அந்த ஷேக் இருந்தது. எனக்கு எப்போவுமே அந்த கிடினஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறது, அது வாமிட்டிங் சென்சேஷன் வந்தனால என்னால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த டாஸ்க் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான டாஸ்க் தான். ஃபரீனா அவர் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு கால் எடுத்து வச்சாரு. இல்லை ப்ரோ, இந்த பக்கம் வந்து நான் ட்ரை பண்ணுறதாவே இல்லை. அங்கே அவங்க 3 எடுத்து முடிச்சோடனே நான் அந்த பக்கம் போகிறதா தான் இருந்தது. அவங்க எதுவுமே ட்ரை பண்ணுறதாவே இல்லை. பிகாஸ் இந்த பக்கம் ரொம்ப தூரமாக இருக்குது, டிஸ்டன்ஸாக இருக்குது. யாருமே நீங்கள் அந்த பக்கம் ட்ரை பண்ணிருக்கலாம்ல. அது அந்த பக்கம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? பார்த்தேன். பட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன சொல்றது, இல்ல we don't want to give reason, whatever the call is we are okay with it. சேஃபா இருக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சேஃப்டி கொடுக்குறோம். அதுக்குன்னு சொல்லி அப்படியே நின்று இருக்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ஃபீல் நோ இட்ஸ் கரெக்ட். எவ்வளோ பேர் வந்து ஜெனுவின் ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் இது வந்து ஜெனுவினாக இல்லை, அட்டம்ப்டே பண்ணலன்ற யார் ஃபீல் பண்ணுறீங்க? ஜெனுவினாக ஒரு எஃபர்ட் எடுக்கலன்னு யாரெல்லாம் தோணுது? யாருக்கெல்லாம் தோணுது? உங்களோட விஷ் எல்லாருமே, எவ்ரிபடி ஃபீல்ஸ் தட். விளையாட்டுத்தனமா நாங்க 2 பேருமே எடுத்துக்கவே இல்ல. இவங்க சொன்ன மாதிரி தீம் பார்க்ல ரைடு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல எவ்வளோ பேர் அதை ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா மற்றவங்களாம் ட்ரை பண்ணுறவங்களாம் யாருமே இங்கே இது கிடையாது, முட்டாள் கிடையாது. புரியுதுங்களா? they are trying, they are giving their heart and soul. I know. ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க எல்லாருமே. I think I don't want to continue this conversation hereafter. Okay, டிஸ்கஷனில் பேசிப்போம்.
முதல்ல hats off to each and everybody who did this task. Wonderful job you guys did. ஏன்னா இந்தியாவிலே முதல் முறையாக இப்படி ஒரு பிரம்மாண்டமான டாஸ்க், இப்படி ஒரு கடினமான டாஸ்க்கை நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டாஸ்க்கு பின்னாடி இவங்க ட்ரை பண்ணியிருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸோட உழைப்பு இருக்குது. அண்ட் குறிப்பாக எங்களுடைய ஸ்டண்ட் டீமோடைய உழைப்பும் இருக்குது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் அவர் ஸ்டண்ட் டைரக்டர் ஹார்ஸ் சுரேஷ் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். மிக சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ மாஸ்டர், இவ்வளோ ஒரு கடினமான டாஸ்க் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் லாட் ஆஃப் டெக்னாலஜி வாஸ் ஆல்சோ இன்வால்வ். ஏன்னா முதல் முறையாக இந்தியாவில் இது நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த பெருமை கண்டிப்பாக நம்மளுக்கு சேரும். அண்ட் அஃப்கோர்ஸ் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய என்டையர் டீம் அண்ட் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நாங்கள் நன்றியில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதை விட தாண்டி இன்னும் பிரம்மாண்டமான டாஸ்க்கெலாம் நீங்கள் கொண்டு வரணும், சேஃப்டியோடு கொண்டு வரணும். அது எல்லாரும் இவங்க ட்ரை பண்ணணும். ஓகே, அதுதான் எங்களோட ஆசையும் கூட. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ. அண்ட் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் இட் ஆஃப் டு த மென், குறிப்பாக ஆண்களுக்காக. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆண்களுமே நல்லா ட்ரை பண்ணாங்க எக்ஸப்ட் ஃபியூ ஆஃப் தம். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்னு பார்த்தா ஒரு சில பெண்களை தவிர மற்றவங்க யாருமே இந்த டாஸ்க்கை ட்ரை கூட பண்ணலை சரியா. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏகப்பட்ட பேர் பயங்கரமான ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆனந்தி ஹேட் 3 falls. ஓகே, ஷி ட்ரைட் ரியலி வெல். அண்ட் சுகன்யா குட் ஜாப். ஜெனிஃபர் டிட் a குட் ஜாப். அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்கோர் கார்டு நம்ம பார்க்கும்போது ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு. ஏன்னா ஸ்கோர்ஸ் ரீசெட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இந்த வாரம் இருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு வாரமும் பல திருப்பங்கள் இருக்கும், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம சைட்லேருந்து இருக்கும், கண்டஸ்டன்ட் சைட்லேருந்து இருக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் போன வாரம் 6th பொசிஷனில் இருந்தீங்க இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ அந்த 6th பொசிஷன்லேருந்து நீங்கள் வந்து சேவ் ஆகி நீங்கள் சேஃப் ஜோனுக்கு வந்தீங்க, ஓட்டும் பண்ணீங்க. பட் இந்த வாரம் யூ ப்ரூவ் தட் யூ கம் பேக். ஓகே, ஸோ யூ கெட் 4 flags and 40 points. ஜெனிஃபர் அண்ட் காசி, ஒரே ஒரு வாட்டி ஜெனிஃபர் விழுந்தீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கான டைமிங் நாங்கள் எப்படி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து சிவா வந்து 2 தடவை விழுந்ததுனால அவங்க வந்து அடுத்த பொசிஷனில் இருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு தடவை விழுந்ததுனால தான் யூ ஆர் த லீடிங் ஃபர்ஸ்ட் பொசிஷன். வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின். எனிவே, ஸோ மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே பலத்த கரகோஷங்கள். ரொம்ப 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 அற்புதமாக ட்ரை பண்ணீங்க. ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு வி அப்ரிஷியேட் தம், வி ரிவார்ட் தம். நிப்பான் பெயிண்ட் கலர்ஃபுல் கம்பேனியன் ஆஃப் த வீக் அப்படின்ற ரிவார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வாரம் யாருக்கு அது போக போகுது? Come on, சொல்லுங்க. Yes, Kasi and Jennifer, வாழ்த்துக்கள். Nippon Paint Colorful Companion of the Week goes to Kasi and Jennifer. Kasi, this is for you, and Jennifer, this is for you. Okay, வாழ்த்துக்கள். Okay, அடுத்த வாரம் டாப் லெவலில் வந்துட்டே இருக்கணும். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுக்க தான் போகிறீங்க. ஓகே, ஆல் ரைட். ஸோ அடுத்த வாரம் இந்த கில்லாடி ஜோடிஸோட நான் உங்களை இன்னொரு டஃப்பான டாஸ்கோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது தீபக் வித் மை லவ்லி கில்லாடிஸ். இது நிப்பான் பெயிண்ட், ஏஷியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் வழங்கும் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடிஸ் சீசன் 2 powered by Fog Gold. See you all next weekend. Bye bye.